ஆனால் தேவன் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரையே பிடித்து கொள்ளுங்க. நீங்க எதற்காக நம்பி இருக்கிறீங்களோ அதை நிச்சயமாய் அவர் கொடுப்பார். சங்கீதம் 62:5 தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். I will receive, I will get what I believe in from the Lord. பிரியமானவர்களே, நம்ம நம்பிக்கை எவ்வளவோ காரியங்கள்ல உலகத்தில் இருக்கிறது இல்லையா? நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு வீடு கட்டுவேன், ஒரு கார் வாங்குவேன், என்னுடைய பிள்ளை எப்படி இருப்பான், என்னுடைய மகள் எப்படி இருப்பாள், என்னுடைய கணவர் எப்படி இருப்பார், என்னுடைய பெற்றோர் எப்படி இருப்பாள், என் சகோதர சகோதரிகள், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக இப்போல்லாம் 10 year பிளான், 5 year பிளான், 30 years பிளான், 20 years பிளான், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், இப்படிலாம் ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுட்டாங்க இல்லையா? ஆனால் அன்னைக்கு நான் ஒரு சமயம் யோசித்து கொண்டிருந்தேன். என்ன யோசித்து கொண்டிருந்தேன் தெரியுமா? நம்ம காலத்தில் தான் இப்படி ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, பிளானிங், அது இதுன்னு சொல்லி பல காரியங்களை நம்ம பிளான் பண்ணுகிறோம். ஒரு 30 years பேக், அல்ல ஈவன் ஒரு 20 years ago நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், இல்லை 40 years ago, அந்த 20 to 40 years ago நம்முடைய பெற்றோர் இப்படிலாம் பிளான் போட்டு நம்ம பார்த்துருக்குறோமா? ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது ஒருவர் 2 பேர் தான் அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் பிளான் போடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் நன்றாய் வாழ்ந்தார்கள், நன்றாய் சேமித்தார்கள், நன்றாய் இருந்தார்கள். அந்த காலத்தில் ஈஸியாக ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, ஒரு லேண்டை வாங்கிட்டாங்க, ஒரு பெரிய பணக்காரர்களாக நல்ல திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்று சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? இன்றைக்கோ நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணினாலும் கூட அவர்களில் அடைந்த அந்த ஒரு நிலைமையை நம்மளால் அடைய முடியாமல் போகிறது. இதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனம். அப்படித்தான் அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பெற்றோர் சேமித்து வைத்ததில் பாதி கூட அவர்களால் சேமித்து கொள்ள முடியாது. நம்ம எக்கானமி அப்படி இப்படி பல ரீசன்ஸை சொல்லலாம் நம்ம. அது போகட்டும். ஆனால் நான் எதற்காக சொல்கிறேன்னா, நம்முடைய நம்பிக்கைகள் பல விதமாக இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கைகள் நிறைவேறாமையே போய்விடுகிறது. It all becomes to nothing. It all goes to nothing. நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்ம எதற்காக எதிர்பார்த்திருக்கிறோம், நம்ம எதை நம்பி இருக்கிறோம், இது எல்லாம் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுகிறது. அதனால தான் தாவீது சொல்கிறான், no, my hope is in him. What I hope for will come through him. நான் நம்புகிறது அவராலே வரும். உங்கள் நம்பிக்கை யார் மேலே இன்றைக்கு இருக்குது? இந்த உலகம் மாறிட்டே இருக்கும், உலகத்தின் காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், வருமானம் மாறிக்கொண்டே இருக்கும், அந்தஸ்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரையே பிடித்து கொள்ளுங்க. நீங்க எதற்காக நம்பி இருக்கிறீங்களோ அதை நிச்சயமாய் அவர் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். நீங்க ஒரு ரட்சிப்பிற்காக எதிர்பார்த்து நம்பி இருக்கிறீங்களா, அவர் ரட்சிப்பை கொடுப்பார். நீங்க ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்பி இருக்கிறீர்களா, அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விடுதலைக்காக நம்பி இருக்கிறீர்களா, அந்த விடுதலை அவர் கொடுப்பார். சமாதானம், சந்தோஷம், எதுனாலும் சரி, நீங்க எதற்காக இப்ப நம்பி காத்திருக்கிறீங்களோ அவரை நம்பி காத்திருங்க. அவர் மூலமாக அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமா ஆண்டவர், நம்பத்தக்க ஒரே ஒருவர் நீர் ஒருவர் தான் அப்பா. உம்மை தவிர நாங்கள் யாரையும் நம்ப முடியாது இயேசு சுவாமி. இயேசுவே, மனம் இறங்கி எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா தோல்விகளையும் பார்த்திருக்கிற தேவன், எல்லா சோர்வுகளையும் பார்த்திருக்கிற தேவன். நாங்கள் நம்புகிற காரியங்கள் அனைத்தையும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவும் அப்பா, நீர் உதவும் அப்பா. எங்களுடைய நம்பிக்கை மனுஷர் மேல அல்ல, எங்களுடைய நம்பிக்கை மற்றவர்கள் மேல அல்ல, எங்களுடைய நம்பிக்கை எங்கள் மேல அல்ல. We believe in you. எங்களுடைய நம்பிக்கை உம்மேல இருக்கிறது அப்பா, உம்மேல இருக்கிறது. நீர் நம்புகிறதை கொடுப்பீர், நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறதை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை நீர் கொடுத்தருளும் அப்பா. அவர்கள் உம்மை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீர் அந்த அற்புதங்களை செய்வீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.